ஆதி, ஆதி. உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இந்த நேரத்துல மொட்டை மாடியில என்ன பண்ற? சும்மா காத்து வாங்கலான்னு வந்தேன். ஹாப்பி பர்த்டே ஆதி. சாப்பிடு. ஓகேவா? போ ஆதி. நான் சர்ப்ரைஸா உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தா நீ இங்க வந்து நின்னுட்டு இருக்க. சரி, 12க்கு கேக்காவது ஊட்டலான்னு பார்த்தா அதையும் சாப்பிடாம இப்படி துப்பிட்டியே. நல்லா வேணும். இல்ல, துப்பல. ஏற்கனவே இருமல் வந்துட்டு இருந்தது. அதனால நீ கேக் ஊட்டினதும் அதுவா ஹேட்ச் அவுட் ஆகி வெளியே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வாயில இருக்கு, சாப்பிட்றேன். அவனை எதுக்கு மிரட்டுற? அவன் சும்மா வெறும் வாயதான் மெல்றான். தனியா மொட்டை மாடிக்கு வந்தல்ல, அதான் உனக்கு இருமல் வந்திருக்கு. சரி, எப்படியோ உனக்கு 12 o'clock கேக் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் பாத்தியா? என்ன ஆதி, உன் பர்த்டேவை டிஃபரெண்டா செலிப்ரேட் பண்ணதும் ஷாக் ஆயிட்ட தானே? ஏய், உனக்கு முன்னால நாங்க செலிப்ரேட் பண்ணியாச்சுடி, மென்டல். இதுல இருந்து உன் மேல நான் இவ்ளோ பாசம் வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கோ ஆதி. என் மனசு பூரா லவ் தான் நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி உண்மையான அன்பு உனக்கு எங்கேயுமே கிடைக்காது. இது சின்ன வயசுலயே உருவாகி கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ட்ரீமா வளர்ந்து நிக்குது. இந்த லவ் யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. இப்படி ஒரு லவ் எவ்வளவுமே உனக்கு தர முடியாது ஆதி. சரி வா ஆதி, நாம 2 பேரும் போய் அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். நல்லா வேணும் அவளுக்கு. ஆதியோட செலிப்ரேட் பண்ணும்போது குறுக்க வந்தால, அதான் நாம பத்த வச்ச கேண்டல் அவளை சுட்டு இருக்கு. ஆதி, கால்ல ஏதோ சுட்ட மாதிரி இருக்கு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஏதாவது எறும்பு கடிச்சிருக்கும். நீ வா போலாம். ஆதி, நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி தெரியுதே. உனக்கு தம் அடிக்கிற பழக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் மொட்டை மாடிக்கு வந்து சிகரெட் அடிச்சுட்டு கீழே போட்டிருக்கேன். உனக்கு இருமல் வந்த காரணமும் அதுதானே? am I correct? எப்படி கண்டுபிடிச்சோம் பாத்தியா? இந்த ஸ்வேதா கிட்ட எதையும் மறைக்க முடியாது. ஆனா இந்த விஷயத்துல நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். உன் பர்சனாலிட்டிக்கு நீ தம் அடிச்சா கூட ஸ்டைலா தான் இருக்கும். உன்னோட ஒரு கையில சிகரெட், இன்னொரு கையில இந்த ஸ்வேதா. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. சரி வா, கீழே போலாம். வா.
வா